வணக்கம் தமிழா, அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை பார்க்க போகிறோம். அது என்ன ஃபோனுன்னா இங்கே தான் இருக்குது, OnePlus 9RT. ஸோ இந்த OnePlus 9RT வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை, கேமரா சாம்பிள்ஸ், ஓவராலாக இது எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த பதிவு நான் சொல்லி, ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஃபோனோட விலை வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியாத வீடியோ எடுக்கும்போது, ஸோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன். 2 வேரியண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன், பட் பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து OnePlus 9RT அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த ஃபோனு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இன்னைக்கு பொங்கல் ஆச்சு, அப்படியே நல்லா பொங்கட்டும். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வந்து வருடம் வரட்டும். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க, தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த OnePlus 9RT வருது, OnePlus 9RT 5G. இப்போ பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ளே எடுத்த உடனே வந்து உங்களுக்கு இந்த ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது Black கலர் வேரியண்ட். இது வந்து ஒரு சில்வர் கலர்லேயும் கொண்டு வராங்க, மொத்தம் 2 கலரில் கொண்டு வராங்க. இந்த பிளாக்கோட ஃபினிஷ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினிஷ் எல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு மேட்சிங்காக ஒரு பேக் கேஸ் தந்திருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து இந்த 65 வாட்ஸ் வார்ப் சார்ஜர் இருக்குது, 65T வார்ப் சார்ஜர். வழக்கம் போல் இந்த ரெட் கலரில் கேபிள் OnePlus கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ரெட் கலர் டைப் சி கேபிளும் தந்திருக்காங்க. ஸோ இன்னொரு ரெட் கலர் கவர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூசர் கைடு, வாரண்டி கார்டு, அப்புறம் அந்த ரெட் கேபிள் கார்டு, ஸ்டிக்கர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. சிம் எஜெக்டர் பின்னும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தா இது கிளாஸ்னே யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃப்ராஸ்டட் கிளாஸ் இது, பிளாக் கலரில் ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ் வந்து இதில் உங்களுக்கு தந்திருக்காங்க. சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இருக்குது, பட் இது வந்து பின்பக்கம் கிளாஸ் பாடி. ஃபினிஷ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது இதோட ஃபினிஷ். 8.3 mm திக்னஸ் மற்றும் 198.5 கிராம்ஸ் வெயிட்டில் இது வந்திருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது கையில். மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மற்றும் USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் எஜெக்டர் ட்ரே இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 சிம் போர்டலாம். மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது. இது வந்து 5G சிப்செட், ஒரு 12 5G பேண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்லைடர் தந்திருக்காங்க. ஸ்லைடர் மூலமாக நீங்கள் சைலண்ட், வைப்ரேட் இல்லாட்டி ரிங் மோடுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக மாறிக்கலாம். ஸோ எனக்கு OnePlus ஃபோன்களில் எனக்கு பிடித்தமான ஒரு பட்டன் இது. லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே வரும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. இப்போ டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.62 இன்ச் டிஸ்பிளே தராங்க. E4 AMOLED டிஸ்பிளே இது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. HDR10 சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. Gorilla Glass ப்ரொடெக்டிவ் லேயரும் இருக்குது. 300 Hz டச் சாம்பிளிங். ஆனால் கேமிங் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 Hz டச் சாம்பிளிங் கிடைக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டச் லேக்கே இல்லாத ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கேமில் கிடைக்குது. அப்புறம் 100% DCI-P3 கலர் கேமட் தராங்க. சென்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு வந்து ஒரு லைட் சென்சர் தந்திருக்காங்க. ஸோ வந்து கரெக்டான ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து உங்களுக்கு இதில் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேண்டாம்னா நீங்கள் வந்து 60 Hzக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மொத்தத்தில் டிஸ்பிளேயும் வந்து இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து Snapdragon 888 தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த OnePlus 9Rல வந்து Snapdragon 870 இருந்தது. இதில் வந்து Snapdragon 888 தந்திருக்காங்க. 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் மற்றும் 12GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. UFS 3.1 மற்றும் LPDDR5 RAM இதில் யூஸ் பண்ணுறாங்க. கேமிங்லாம் வந்து நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. சூப்பரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்மூத்தான கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த 600 Hz டச் சாம்பிளிங். ஸோ கேமிங்கில் வந்து 600 Hzல உங்களுக்கு டச் சாம்பிளிங் இருக்கிறதுனால டச் லேகே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கேமிங் வந்து இதில் வந்து கிடைக்குது. Bluetooth 5.2 சப்போர்ட்டும் இருக்குது. அதில் வந்து aptX HD மற்றும் LDAC கோடெக் சப்போர்ட்டோடு இருந்திருக்காங்க. NFC சப்போர்ட்டும் இதில் உண்டு. கேமராவுக்கு வருவோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா, 9Rல வந்து 4 கேமரா தந்தாங்க. பட் அதில் வந்து 48 MP கேமரா இருந்தது. இதில் வந்து மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா, ஒரு 16 MP அல்ட்ரா வைட் சென்சர் மற்றும் ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 16 MP கேமரா தந்திருக்காங்க. 4K 60 FPSல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ எடுக்கலாம். 1080p 60 FPSல OIS இருக்குது. சில சாம்பிள்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். நேற்று தான் எனக்கு ஃபோன் இருந்தது. ஸோ சில ஏர்லி சாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். என்னோட விரிவான முழு விமர்சனத்தில் இதை பற்றி முழுமையாக டீட்டெயில்டான விடிக் சொல்கிறேன். பட் இப்போ வந்து சாம்பிள் நீங்களே பாருங்கள், வீடியோ சாம்பிளும் காண்பிக்கிறேன்.
ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080p 60 fpsல வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து 4K 60 fpsல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். பட் ஸ்டெபிலைசேஷன் வந்து 1080p 60 fpsல உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4K 60 fpsல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் அதில் வந்து இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சிஜன் OS Android 11 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்து Android 12 பேஸ் பண்ணி டேரெக்டாக கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். பட் Android 11 பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி வந்து 4500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து 65 வாட்ஸ் சார்ஜரோடி வருது. ஒரு 30-35 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ ஃபாஸ்ட்டான சார்ஜிங்கும் இதில் கிடைக்குது. பேட்டரி லைஃப் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பற்றி நான் சொல்கிறேன் முழுமையான விமர்சனத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் ரிவ்யூவில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதில் நான் கவர் பண்ணுறேன். இந்த OnePlus 9 RT பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.